வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோடில் இந்தியாவில் இருக்கிற ட்ரெயின்ஸ்லாம் ஏன் மெதுவாகும், அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஜப்பான், ஃப்ரான்ஸ், சைனா இந்த மாதிரியான நாடுகளில் இருக்க ட்ரெயின்ஸ் ஏன் ஃபாஸ்ட்டாகவும் இயங்குதுன்ற தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் புதுசாக இப்போது ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இன்ஜின்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா என்ன தேவை? வெறும் இன்ஜின் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது மிக மிக முக்கியம். இப்போது ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ இல்லை 250 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ போகும்போது அதுக்கான சிக்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே கிராசிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோடு இடையில போகும், நம்ம ட்ராக் அது மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பில்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகும்போது பிரேக் அடித்தா நீங்கள் எப்படி சும்மா கன் மாதிரி நிற்பீங்க, அதே அது ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு ஒரு நாய் உள்ளே வரும்போது நீங்கள் பிரேக் அடித்தா எப்படி நிற்பீங்க, அதே தான் இந்த ட்ரெயின்ஸுக்கும் பொருந்தும். 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கலாம், ஏன்னா உங்களோட கண்ட்ரோலில் உங்கள் பைக் இருக்கும். இதே நேரம் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கௌசிக் வந்தால் அப்போ உங்களால் பிரேக் அடித்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியாது. அது நம்மளோட ஹியூமன் பொட்டென்ஷியலுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ட்ரெயின்ஸும். ஒரு ட்ரெயினோட 200 கிலோமீட்டர்ஸோ இல்லை 350 கிலோமீட்டர்ஸோ இல்லை 500 கிலோமீட்டர்ஸோ இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதும் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த பொட்டென்ஷியலை மீறி நம்ம இயக்கும்போது அந்த ட்ரெயினால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நம்ம புதுசாக டெக்னாலஜியில் டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போது ஜப்பானில் இருக்கிற புல்லட் ட்ரெயின்ஸோட ஸ்பீடுன்றது 350 கிலோமீட்டர் ஸ்பீட். டிஜிபி ட்ரெயின்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடுன்றது 500 கிலோமீட்டர் ஸ்பீட். இப்போது நம்ம இந்த புல்லட் ட்ரெயின்ஸுக்கும் இந்த டிஜிபி ட்ரெயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம், ஜப்பானில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முதல்ல இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான ட்ரெயின்ஸை ரன் பண்ணணுன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதான் மிக மிக ரொம்பவே முக்கியம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? ஃபஸ்ட்டு சேஃப்டி மெக்கானிசம்ஸ். ஏன்னா ஒரு ட்ரெயின் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது அதுக்கான சேஃப்டி மெக்கானிசம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு ஜப்பானில் சேஃப்டி மெக்கானிசமில் பில்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதனால் அந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த ட்ரெயின்ஸ் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ட்ராக்கில் ஓடும்போது ட்ராக் அதிர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் தடம் புரள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் ட்ரெயினில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ்லாம் சென்சார்ஸ்லாம் இருக்கும், இதுவும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணுற மாதிரிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதை அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸில் சென்சார்ஸ்ன்றது மிக மிக அதிகப்படியான அளவில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே சென்சார்ஸை நம்ம இந்தியாவில் வச்சு ரன் பண்ணும்போது நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஊரில் டஸ்ட்டுன்றது அவ்வளோ இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே நம்ம வண்டியெலாம் சும்மா அப்படியே மண்ணால் பொருத்தி அப்படியே ஒரு சேண்ட்மேனாக இருக்கும் நம்மளோட பைக்ஸ்லாம். ஸோ இதிலிருந்துலாம் நம்ம டேக்கிள் பண்ணி நம்மளோட டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது தான் நம்ம ஊரில் அதே மாதிரியான ட்ரெயின்ஸை ரன் பண்ண முடியும். இப்போது டிஜிபின்னு ஃப்ரான்ஸில் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிஜிபி ட்ரெயின்ஸுன்றது எலக்ட்ரிசிட்டியால் ரன் ஆகக்கூடியது. நம்ம ஊர்லேயே இப்போது டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி பண்ணி ஃபுல்லாக எலக்ட்ரிக் லைன்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சர்லேயே நம்மளால் அந்த ஃபாஸ்ட் டெக்னாலஜி ரீச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரான்ஸில் இந்த டிஜிபி ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின்ஸ் இப்போது எலிவேட்டட் பாத்தில் ரன் பண்ணுவாங்க. எலிவேட்டட் பாத்துனா என்ன ப்ரோ அப்படின்னா, பாலங்களில் ட்ராக்ஸ் அமைச்சு அது மேலே ட்ரெயின்ஸ்லாம் ஓடும். இது மட்டும் இல்லாமல் இப்படி ட்ரெயின்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்கு நம்ம ஊரில் கௌசிக் வர மாதிரி அவங்க ஊரில் மான்லாம் வரும், நம்ம ஊரில் யானை வரும். அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் எப்படி டேக்கிள் பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெயின் போகிறதுக்காண்டி இதை சுற்றி டபுள் சைடு இந்த பக்கமும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஃபென்சிங் சில இடத்துல போட்டிருப்பாங்க. சில இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி எலிவேட்டட் பாஸ் போட்டு பிரிட்ஜ் மேலே ட்ரெயின் ஓடும். இது மட்டும் இல்லாமல் இப்படி குறுக்க அந்த மான்கள்லாம் வரும் இல்லையா, இதையும் ஹண்ட் பண்ணி கில் பண்ணுற மாதிரிக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் சேஃப்டி மெக்கானிசம். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா இப்படி ரயில்வே கிராசிங்லாம் இருக்கு இல்லையா, ரோடு இருக்கும், அதுக்கு மேலே ட்ரெயின் ட்ராக் ஓடும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ட்ரெயின் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வரும்போதே இந்த சென்சார்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸை க்ளோஸ் பண்ணிடும். இப்படி 300 கிலோமீட்டர் வர ஸ்பீடை டிடெக்ட் பண்ணி இந்த சென்சார்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸை க்ளோஸ் பண்ணுறனால வேறு வெஹிக்கிள்ஸ் குறுக்கால வர மாதிரிக்கான பிரச்சனைகள்லாம் அங்கே ஏற்படாது.
நம்ம ஊர்லேயே உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட இந்த ரயில்வே கிராசிங்கில் கேட்டை சரியாக க்ளோஸ் பண்ணாதனால வெஹிக்கிள் வந்துட்டு அடிபட்டு ஸ்கூல் பிரச்சனையாச்சு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் ஹியூமனால் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில்வே கிராசிங் கேட்ஸ். ஆனால் இந்த மாதிரிக்கான ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸை வந்துட்டு நம்ம இயக்கணும்னா நம்ம ஊருக்கு ஆட்டோமேட்டிக் ரயில்வே கிராசிங் தான் வேணும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். இது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு சில ரகங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம மொபைல்ஸ் எல்லாம் எப்படி இயர் ஆன் இயர் வந்துட்டு நியூ ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மூலமாக புது புது வேரியேஷன்ஸில் நியூ வெர்ஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு E3, E5, E10ன்னு வந்து இந்த மாதிரியான புதுசான ரகங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போது இருக்கிற மாடர்ன் வந்துட்டு பார்த்தோன்னா E5ம் E10ம் தான். நம்ம ஊரில் வந்துட்டு இந்த E5 இல்லை E10ல் இருக்கக்கூடிய இந்த ஜப்பானில் இருக்க புல்லட் ட்ரெயின்ஸ் தான் இம்போர்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கான ஒரு டீல் வந்து ஜப்பானோட வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸை வந்து நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணி வந்து நம்ம ஊர் ட்ராக்ஸில் போட்டு ரன் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில் வெயில் 102, 106, 110ன்னு அடித்து புழக்கும். இது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை. 3 நாள் உங்கள் பைக்கை எடுக்காமல் வாசம் முன்னாடி எடுத்துகிட்டு 4வது நாள் போனீங்கன்னா உங்களோட பைக்கு ஒரு சாண்ட்மேனாக மாறி நிற்கும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட் நம்ம ஊரில் பறக்கும். இதே டஸ்ட்டோட நம்ம ட்ரெயின்ஸை வந்து ரன் பண்ணோன்னா அதில் இருக்க சென்சார்ஸுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்சாரில் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியாது. இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சேஃப்டி டிஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணணுன்னா அதுக்கேன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவில் பில்ட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நம்ம ஊரில் இருக்கிற வந்தே பாரத்தே டெவலப் பண்ண முடியாதான்னு. கரெக்டு தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊரில் சேஃப்டி மெக்கானிசம் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ 12 வருஷமோ கூட ஆகலாம். ஸோ அவ்வளோ நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ ராமசாமி மாதிரி எனக்கு இப்போவே ஃபாஸ்ட் ட்ரெயின் வேணும்னா நம்ம ஜப்பானில் இருந்தால் இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு டீல் தான் வந்து சைன் பண்ணி இப்போது இந்தியா வந்து புல்லட் ட்ரெயின்ஸை இம்போர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டெஸ்டன் தான் வந்து மும்பையிலேருந்து அதை சுற்றி இருக்க சில சிட்டிஸுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஏன் நம்ம ஊரில் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இல்லை, ஏன் வெளிநாட்டில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்பவே கம்மி. இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே நேரம் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸ் போகக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய அளவில் பில்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா சைனா தான். ஜப்பானையும் ஃப்ரான்ஸையும் காட்டிலும் சைனாவில் தான் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்ட் ட்ரெயின் நெட்வொர்க்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்க இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இன்ஜின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்க இந்த ட்ரெயின்ஸோட ஹார்ஸ் பவர் கெப்பாசிட்டின்றது 1200. இது வெளிநாடுகளில் இருக்கிற இதே வகையான ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இன்ஜின்ஸோட கெப்பாசிட்டின்றது 600 ஹார்ஸ் பவர்ஸ். ஏன் இந்தியாவில் மட்டும் 2 மடங்கு பவரோடு இருக்குது? ஏன்னா இந்தியாவோட கவர்மெண்ட்டு இந்த ஹைட்ரஜன் இன்ஜின்ஸை மவுண்டைன் டெரென்ஸ், அதாவது மலைப்பாங்கான இடங்களில் வந்து பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த ட்ரெயின்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மலைப்பாங்கான இடங்களில் வந்து ஒரு ட்ரெயின்ஸ் தன்னோட லோடையும் அதோட வெயிட்டையும் இழுத்துக்கிட்டு மேலே பயணிக்கணுன்ற பொழுது அதுக்கு அதிகப்படியான பவர் தேவை. அதுக்காக தான் 1200 ஹார்ஸ் பவரோட இந்த ட்ரெயின்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது சிஎன்ஜின்னு வந்துட்டு ஒரு வகையான கேஸ் இருக்குது, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னு. இது வந்து ஆட்டோக்களில் சில கார்களில் வந்து பயன்படுத்துவாங்க. அதுவும் ஹைட்ரஜன் கேஸும் ஒன்றான்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. சிஎன்ஜின்றது வந்து ஒரு வகையான ஒரு வாயு. அது வந்து கார்களுக்கும் ஆட்டோக்களுக்கும் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து வேறு வகையான ஒரு வாயு. இதுவும் வந்துட்டு எரிபொருள் மாதிரி தான் செயல்படும். இது வந்து சிஎன்ஜியை கம்பேர் பண்ணும்போது அதோட நச்சுத்தன்மைன்றது வந்து குறைவான அளவில் வந்து இயற்கையில் வந்து ஏற்படும். அது எரியும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கான தகவல்களும் செய்திகளும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.